وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم أعنا ولا تعن علينا، وانصرنا ولا تنصر علينا، وامكر لنا ولا تمكر علينا، واهدنا ويسر الهدى لنا، وانصرنا على من بغى علينا. رب اجعلنا لك شكارين، لك ذكارين، لك رهابين، لك مطواعين، إليك مخبتين منيبين. ربنا تقبل توبتنا، واغسل حوبتنا، وأجب دعوتنا، وثبت حجتنا، وسدد ألسنتنا، واهد قلوبنا، واسلل سخيمة صدورنا. طيب أيها الأخوات، إلى أين وصلنا؟ أين توقفنا؟ எங்க நிறுத்தினோம் நாங்க பாடம்? இன்று என்ன பாடம் படிக்கணும்? أي درس سندرسه اليوم إن شاء الله؟ الوحدة الخامسة. أوكي، أكو முன்னால நாங்க இதை பார்த்தோமா? اختبر نفسك திருத்திட்டோமா? இல்ல ஹஸ்பண்ட் இல்ல. இந்த வாட்டி ட்ரை பண்ணுங்க, போன வாட்டி ட்ரை பண்ணுங்க, இந்த வாட்டி ரைட். ஓகே, அப்ப நாங்க இன்று اختبر نفسك முதல்ல பார்ப்போம். அடுத்தது طيب اختبر نفسك، உன்னையே பரீட்சித்து பார்த்துக்கொள். சரி, எங்களுக்கு தெரியும் 2 வஹதாக்களுக்கு பிறகு இந்த மாதிரி இख्तபிர் நஃப்ஸக் அப்படிங்கிற ஒரு இख्तिबार வரும். இதுல முதலாவது அவ்வளன் அல் முஃப்ரதாத். صل بين الشيء والمكان الذي يوجد فيه. ஒரு பொருளும் அந்த பொருள் இருக்கக்கூடிய இடத்துக்கும் இடையில இணைப்பை ஏற்படுத்தணும். طيب பூரன், அதுக்குரிய ஜவாப் என்ன? ما هو جوابه؟ مطبخ. مطبخ. جيم. 2 سرير. غرفة النوم. غرفة نوم. طيب 3 أريكة. غرفة الجلوس. غرفة جلوس. طيب 4 مرآة. حمام. طيب 5 كتاب. مدرسة. طيب 6 صلاة. مسجد. أحسنتم. அப்போ ஒன்றுக்கு ஒவ்வொரு புள்ளி, மொத்தம் 6 புள்ளி. طيب 6 درجات. طيب இரண்டாவது أضف كلمتين إلى كل مجموعة. ஒவ்வொரு மஜ்முஆவுக்கும், ஒவ்வொரு அந்த கூட்டமைப்புக்கும் 2, ஒவ்வொரு குரூப்புக்கும் 2 கலிமாக்கள் மேலதிகமாக இணைக்கணும். அசாத், அதில் ஒரு கலிமா தந்திருக்கிறாங்க, மிர்ஆ. இன்னும் 2 கலிமா சொல்லுங்க பாப்போம். طيب أحسنتم. أريكة، سرير، سخان، ثلاجة، فرن، إلى ميرم. طيب أعداد ترتيبية. الأول سوري أكو منالا ميلا غرفة، حمام، غيره مطبخ. غرفة النوم. مطبخ. أوكي، مطبخ، غرفة نوم، غرفة جلوس. أحسنتم. أعداد ترتيبية. أعداد ترتيبية. الأول الثاني. طيب أحسنتم. الأول، الثاني، الثالث. 3 أند بوتا بلا، 2 أند بوتالم بلا. أبا الأول، الثاني، الثالث. أنا ما إذا مرنا. طيب أماكن. مسجد، غيره مدرسة، بيت، شقة. طيب مصلى. أحسنت، مصلى. طيب 5 أفعال. فعل، أفعال. يذهب، غيره يكنس، يقرأ. أحسنتم. نعم. يكوي، يريد، يصلي، يتوضأ، إلى ممر. أحسنتم.
يشاهد. 6 استفهام. هل வேற என்ன இஸ்திஃபாமுக்குரிய சொற்கள்؟ இலா அலான்னு போட்டா பிழை. இலா அலான்னு போட்டீங்கன்னா பிழை. அது இஸ்திஃபாம் அல்ல. மத்தா ஐன கம் மாவும் வரும். மா வரும், மண் வரும். மாதாவில் உள்ள மா வரும், மாதா வரும், மண். ரைட். ஆனா இலா அலா மத்தா அது வேற ஹர்ஃப். ஐன வரும், மத்தா, கம். طيب أعداد 7. أعداد அதுல வந்து 7 தந்திருக்கிறான். வேற என்ன அதாத் சொல்லலாம்? 7 8 9. طيب أحسنتم. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளி. லிக்குள்ளி அதாவது ஒன்று சரியா எழுதிட்டீங்கன்னா அரைப்புள்ளி அதுக்கு. இந்த 7 தானே இருக்குது. 7 14 சொற்கள் நீங்க எழுதணும். இப்போ ஒன்றுக்கு நிஸ்பு தரஜா. طيب மூன்றாவது ضع علامة الخطأ على الكلمة الغريبة. على الكلمة الغريبة. غريبான சொற்கள் ஒவ்வொரு மஜ்முஆவிலையும் முதலாவதுல مجموعة الأولى ولا المجموعة الأولى ما هي الكلمة الغريبة في المجموعة؟ ستارة. ستارة எல்லாமே மிஹனாக இருக்குது, தொழிலாக இருக்குது. சித்தாரா இல்லை, அப்படி இல்லை. طيب 2 அமல். அமல் எல்லாமே இடமாக இருக்குது இல்லையா? எல்லாமே இடமாக அமாக்கினாக இருக்குது. அமல் மட்டும் வேறாக இருக்குது. طيب மூன்றாவதுல صحيفة. காரணம் எல்லாம் எதா இருக்குது? فعلاக இருக்குது, அஃபாலாக இருக்குது. طيب 4 ஹாஃபிலா. அடுத்தது எல்லாமே என்ன? ஹாஃபிலா தவிர உள்ள எல்லாமே அஹ்சன்த். طيب 5 வாஹித். காரணம் அடுத்த எல்லாமே எதா இருக்குது? அஅதாத் தர்தீபியாக இருக்குது. ஒடிரல் நம்பராக இருக்குது. எல்லாமே அஅதாத் தர்தீபியாக இருக்குது. طيب 6 அசாஸ்ங்கிற அசாஸ். காரணம் இடத்தெல்லாம் அமாக்கினாக இருக்குது. இது மாத்திரம் வித்தியாசம். அசாஸ். طيب 6 7 சாஅ. அடுத்ததெல்லாம் எதா இருக்குது? அமாக்கின். طيب ثانيا இரண்டாவது அத்தராகீபு வன் நஹ்வு. முதலாவது முஃப்ரதாத்துக்குரிய இக்திபார், இரண்டாவது தராகீபுக்கும் நஹ்வுக்கும் உரிய இக்திபார். طيب அப்ப சில் பைன ஜுஸ்ஐல் ஜும்லா. ஒரு ஜும்லாவுடைய 2 பகுதிகளுக்கு இடையில நாங்க இணைப்பை ஏற்படுத்தணும். அதுல அல் அவ்வல் ملابس والأطباق. طيب أحسنتم. يغسل الملابس والأطباق. طيب 2 يشاهد التلفاز. 3 يذهب إلى المدرسة. طيب 4 يكنس الغرفة. 6 يقرأ. طيب 5 لا 5 يقرأ الصحيفة. 6 يصلي الجمعة في المسجد. يصلي الجمعة في المسجد. طيب 7 يسكن في أيوة أحسنتم. يسكن في حي الجامعة. طيب 8 يتوضأ للصلاة. للصلاة. يتوضأ للصلاة. للصلاة عندنا தொழுகைக்காக சலாவுக்காக. طيب أحسنتم. இதில் 2வது தராக்கீப் நஹ்வுல 2வது இக்திபார்
அக்மில் பிவதஇல் கலிமத்தி ஸஹீஹத்தி, சரியான கலிமாவை வைப்பதன் மூலமாக பூரணப்படுத்து. எங்கிருந்து எடுத்து வைக்கணும்? மிம்மா பைனல் கௌசேன், கௌசேனுக்கு இடையில இருந்து. طيب அல் ஜும்லத்துல் ஊலா எப்படி வரும்? அர்பஉ குரஃப் ஃபி ஷக்கத்தி, அர்பஉ குரஃப் முதலாவது இருக்கிறது குரஃப், பன்மையாகத்தான் நாங்கள் கொண்டு வரணும். சரி, இரண்டாவது அத்தானி الجملة الثانية كم حماما في الشقة. ரெண்டாவது ஹம்மாமன், கம் வந்தால் அது பின்னால் வரக்கூடியது நாங்கள் ஒருமையாகவும் அதே மாதிரி நஸ்பு செய்யப்பட்டதாக தான் கொண்டு வரணும். கம் ஹம்மாமன், கம் கிதாபன், கம் தாலிபன், கம் மദ്രസத்தன், அந்த மாதிரி. طيب الثالث الجملة الثالثة تذهب إلى المدرسة. أحسنتم، متى تذهب إلى المدرسة، متى تذهب إلى المدرسة. الجملة الرابعة أذهب الساعة السابعة. நீங்கள் أذهب الساعة السابعة بلا الساعة، அதானே? அப்ப أذهب الساعة السابعة، أذهب الساعة السابعة முதலாவது இருக்கிறது. طيب என்றால் ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரணும். الساعة السابعة صفة موصوف. طيب خمسة مؤنث، هذه هي الشقة. أحسنتم، بارك الله فيكم. طيب சார் ஒரு டவுட். கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அர்பஉ குரஃப், சில இடத்துல குர்ஃபான்னு வருது, சில இடத்துல குரஃப்னு வருது. அந்த ரூம் வந்து முதக்கரா இல்ல முஅன்னஸா? குர்ஃபாங்கிறது முஅன்னஸ். இங்காவது இல்லை, நீங்க பார்க்கணும். அதாவது நீங்க இங்க என்ன புரியணும் அப்படி என்றால், எண்ணிக்கைக்கு பிறகு வாரது அர்பஉ குரஃப் பன்மையாகத்தான் வரும். குர்ஃபாங்கிறது தான் ஒருமை, குர்ஃபத்துன் என்றால் ஒருமை, குரஃப் அப்படிங்கிறது பன்மை, ஜம்உ. அப்போ நாங்கள் அர்பஉ குரஃப்னு தான் சொல்லணும், 4 அறைகள். குரஃபன் அர்பாவுக்கு பிறகு வந்து அதே மாதிரி சலாசா, ஹம்சா, இதெல்லாம் எதுக்கு பின்னால் வந்தாலும் நாங்கள் ஒருமையாக கொண்டு வரக்கூடாது, பன்மையாகத்தான் கொண்டு வரணும். அர்பஉ உதாரணமாக வேற சொல் நீங்கள் சொல்லலாம். அர்பஉ ஷுகக், 4 ஷுக்காக்கள். அர்பஉ தாலிபாத், 4 மாணவிகள். சலாசு தாலிபாத், தாலிபத்துன்னு சொல்லக்கூடாது, தாலிபாத் பன்மையில தான் நாங்க கொண்டு வரணும். முதக்கர் முஅன்னஸ் பிரிவு கொடுக்காம இது ஒருமை பன்மை பிரிச்சிருக்காங்க. ஆமாம், குரஃப்ங்கிறது பன்மை, குர்ஃபத்துன்ங்கிறது ஒருமை. எப்படி சுக்காத்துன்னு சொன்னீங்களா? அப்படின்னா என்ன சார்? ஷுகக், ஷுகக், ஷக்காவுடைய பன்மை ஷுகக், ஷுகக். பின்னால வரும் இன்ஷா அல்லாஹ், நீங்க படிப்பீங்க. இந்த வரைக்கும் வரல புத்தகத்துல, பிறகு வரலாம். பெரும்பாலும் பெண்பாலா இருக்கக்கூடிய பேர் வந்து பன்மையில அந்த பெண்பாலோட அடையாளம் வராதோ சார்? பன்மை குல்லு ஜம்இன் முஅன்னஸ், பன்மை என்று வந்தாலே அது வந்து முஅன்னஸாகத்தான் இருக்கும். பன்மை என்று வந்தாலே அது வந்து முஅன்னஸ் தான். அரபு மொழியில பன்மையான சொற்கள் எல்லாமே முஅன்னஸ். அது வந்து இல்ல, பெரும்பாலும் இப்ப நீங்க கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, குர்ஃபத்துன் என்றது முஅன்னஸாக இருக்குது, குரஃப்ங்கிறதுல வந்து அந்த முஅன்னஸுக்குரிய அடையாளம் உங்களுக்கு தெரியல. ஆனா நீங்க பொதுவான புரிதல் என்ன எப்படி இருக்கணும்னா, பன்மையாயிட்டா ஒரு சொல் பன்மையாகிட்டால் பன்மையான சொல்ல வந்து அரபியில முஅன்னஸாகத்தான் பார்ப்பார்கள். அது முதக்கருக்குரிய பன்மையாக இருந்தாலும் சரி, அது முஅன்னஸாகத்தான் என்ன செய்யப்படும், பார்க்கப்படும். இப்போ மஸ்ஜித், மசாஜித், மஸ்ஜித் என்றால் முதக்கரான சொல், அதோட பன்மை சொல் என்ன, மசாஜித், மஸ்ஜிதுகள். அது வந்து அரபு மொழியில நாங்கள் பார்க்கும் பொழுது சொல்லணும் மசாஜித் முஅன்னஸ்ன்னு தான் சொல்லுவோம். இப்ப ஹுதிமத், சொல்லக்கூடாது, ஹாதிஹி ஹிய மசாஜித் அப்படிதான் சொல்லணும்ல உஸ்தாத்? அப்படித்தான், ஹாதிஹி மசாஜித் தான் சொல்லுவோம். இவைகள் பள்ளிகள், பள்ளிவாசல்கள், மஸ்ஜிதுகள். ஹுதிமத்தில் மசாஜித்,
பள்ளிவாசல்கள் உடைக்கப்பட்டன. பெண்பாலுக்கு பெண்பாலாகத்தான் நான் பயன்படுத்தும். ரைட். இப்போ நீங்கள் கேட்டது என்னென்னா உருஃபத்துன் முஅன்னஸாக இருக்குது. அதில் பன்மையில் உரஃப்ன்னு இருக்குது. உரஃப் பன்மை வந்து ஒவ்வொரு வடிவத்தில் வரும். இது ஒரு வடிவம். உர்ஃபா உரஃப்ன்றது ஒரு வடிவம். அது இன்ஷால்லா நீங்கள் பின்னால் படிப்பீங்க. ரைட். அப்போ உரஃப்ங்கிறது வந்து முஅன்னஸ் தான். அது வந்து முஅன்னஸ் தான். طيب. இரண்டாவது الجملة الثانية كم حماما في الشقة. அதெல்லாம் பாசிட்டோம் இல்லையா? அடுத்து ثالثا மூன்றாவது اختبار القراءة. قراءة اختبار. நீங்கள் இந்த பயிற்சியை செஞ்சிருப்பீங்க. ரைட். அது முதலாவதுக்குரிய விடை வந்து நஅமா லாவா. يستيقظ أحمد مبكرا. يستيقظ أحمد مبكرا. نعم. طيب. يصلي أحمد الجمعة في المسجد الكبير. نعم. يصلي أحمد الجمعة في المسجد الكبير. نعم. يوم الجمعة يقرأ صحيفة أو كتابا. يقرأ صحيفة أو كتابا. نعم. طيب. 4 أحمد ينام بعد صلاة الفجر. أحمد ينام بعد صلاة الفجر. لا يصلي أحمد الفجر في البيت. يصلي أحمد الفجر في البيت. لا. أحمد مهندس. أحمد مهندس. لا. طيب. يذهب إلى المدرسة بالسيارة. لا طيب. அப்போ உங்களுக்கு இந்த பயிற்சி இந்த இதில் நீங்கள் எந்த அளவுக்கு தரஜா எடுத்திருக்கீங்களோ அதில் அந்த அளவுக்கு நீங்கள் இந்த பாடத்தில் உங்களோட எதிர்பார்க்கக்கூடிய அடைவை நீங்கள் அடைஞ்சிருக்கிறீங்க. மொத்த புள்ளி 40. 40க்கு சில பேர் 40 எடுத்திருப்பீங்க. யார் 40க்கு 40 எடுத்தார்கள்? பெனாசிர். வேற யாரு? சமீமா பானு, ஹசீனா. طيب. أحسنتم. بارك الله فيكم. அதாவது இலகுவான இந்த இதில் இதை நீங்கள் புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இந்த இஃப்திபாரில் நீங்கள் 40க்கு 40 எடுத்தீங்கன்னா அப்போ உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கப்பட்ட அடைவை நீங்கள் அடைஞ்சிருக்கிறீங்க அப்படின்ற அர்த்தம். ரைட். இப்போ அந்த கடைசி சொல்லுங்க. அஹ்மது முஹந்திஸ வந்து நம்மளா தானே உஸ்தாத் புரிஞ்சுக்கிட்டு போடணும். அவங்க வந்து கிளாஸ்க்கு போறாங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்க டீச்சரா தானே இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அவங்க அப்படித்தான். அவங்க தாலிபாக இருப்பாங்க அல்லது முதர்ரிஸாக இருப்பாங்க தானே. தாலிபன் மாணவனாக இருப்பாங்க. எங்க போறாங்க அவங்க? மദ്രஸாவுக்கு. يذهبوا إلى المدرسة بالحافلة الساعة 7. طيب. இப்போ நாங்கள் அடுத்த புதிய பாடத்துக்கு போவோம். புதிய வஹ்தாவுக்கு போவோம். الوحدة الخامسة الطعام والشراب. الطعام والشراب. طيب. الوحدة الخامسة أنجاوذ يونت الطعام والشراب. الطعام والشراب என்றால் என்ன? الطعام சாப்பாடு, குடிக்கிறது சாப்பாடு. தாம் என்றது உணவு, அது நமக்கு தெரியும். அதே மாதிரி ஷராப் என்கிறது குடிபானம். அது எதுவாக இருக்கலாம். தாம், ஷராப். குடிபானத்துக்கு என்ன சொல்லுவோம் தமிழ்ல? குடிபானம் தான் சொல்லுவோமா? பானம், பானங்கள். பானங்கள். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்க? பெவரேஜஸ். அதே மாதிரி தாம், ஃபுட். முதலாவது இப்போ நாங்கள் இப்போ ஹிவாரை பார்க்கணும். ஹிவாரை பார்க்கும் பொழுது எப்படி பார்ப்போம்? முதலாவது நீங்கள் பார்க்காமல் அதை கேட்டுட்டு வரணும். நீங்கள் கேட்டிருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். என்றாலும் இன்னொரு முறையும் நாங்கள் பாடத்தில் கேட்கலாம். அப்போ நாங்கள் 37வது பாடத்தில் இருக்கிறோம். அல் வஹ்தத்துல் ஹாமிஸா அத்தாமு வஷ்ஷராப்
الدرس السابع والثلاثون. الدرس السابع والثلاثون. طيب الحوار இதில் பாருங்க. ரைட், அதுக்கு முன்னால நாங்கள் சென்ற வஹதாவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு முறை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்க. அல்-வஹ்தத்துர் ராபிஆ தானே, அல்-வஹ்தத்துர் ராபிஆவில் நாங்கள் என்னென்ன புதிய விஷயங்கள் படித்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். தராகீப் அந்நஹ்வியா என்று நாங்கள் அல்-வஹ்தத்துர் ராபிஆவில் கொஞ்சம் படித்தோம். நஹு ரீதியான இலக்கண ரீதியான வாக்கிய அமைப்புகள். அக்ரா உஸ் சஹீஃபா, சஅக்ரா உஸ் சஹீஃபா, அக்ரா உஸ் சஹீஃபா, சஅக்ரா உஸ் சஹீஃபா, ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் அவங்களுக்கு தெரியும். சீனை நாங்கள் முன்னால் பயன்படுத்தி சஅக்ரா உஸ் சஹீஃபா என்று சொல்லுவோம். மாதா தஃஅல், மாதா சதஃஅல், மாதா தஃஅல் என்ற கேள்வி ஒருத்தரை பார்த்து கேட்குற முஹாத்தப். அதே மாதிரி மாதா சதஃஅல் சீனை பயன்படுத்துறது. அதே மாதிரி மதா தத்ஹபு இலல் பைத், மதா தத்ஹபு இலல் பைத், அத்ஹபு الساعة الرابعة، அத்ஹபு الساعة الرابعة، அக்ரஉல் குர்ஆன ஃபில் மஸ்ஜித், அக்ரஉல் குர்ஆன ஃபில் மஸ்ஜித். இந்த மாதிரியான வாக்கியங்களை பயன்படுத்தி பார்த்தோம். அதே மாதிரி ஐன தக்ஸிலுல் மலாபிஸ், ஐன தக்ஸிலுல் மலாபிஸ், இதுக்கெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. இந்த 4வது பாடம் படிக்கிறதுக்கு முன்னால் இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கல. அப்போ 4வது பாடத்தில் நாங்கள் இந்த மாதிரியான வாக்கிய அமைப்புகளை படிச்சிருக்கிறோம். அக்ரா உஸ் சஹீஃபா, சஅக்ரா உஸ் சஹீஃபா, மாதா தஃஅல், மாதா சதஃஅல், மதா தذهب إلى البيت، أذهب الساعة الرابعة، أذهب الساعة الرابعة، أقرأ القرآن في المسجد، أين تغسل الملابس، أين تغسل الملابس. طيب அதே மாதிரி நாங்கள் பெயர் சொற்கள் பல பெயர் சொற்களை படிச்சிருக்கிறோம். அஸ்மா, இஸ்ம், அஸ்மா, இஸ்மாண்டா பெயர் சொல், அஸ்மாண்டா பெயர் சொற்கள். طيب அதில் முக்கியமாக படித்த பெயர் சொற்கள் என்னென்றால் அத்துபாக் என்று ஒன்று படித்தோம், அத்துபாக். அதே மாதிரி அவ்வல், தில்ஃபாஸ், தாலிஸ், தானி, ஹாஃபிலா, சய்யாரா, صباح، صحيفة، صلاة، الفجر، கிதாப், மத்ரஸா, மலாபிஸ். இந்த சொற்கள் எல்லாம், இந்த பெயர் சொற்கள் எல்லாம் அல்-வஹ்தத்துர் ராபிஆவில் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. அல் அஃஆல், அதே மாதிரி வினை சொற்கள் என்னென்ன படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா இஸ்தைகத, இஸ்தைகத யஸ்தைகிது, அது படிச்சிருக்கிறீங்க. ஷாஹத யுஷாஹிது, அது படிச்சிருக்கிறீங்க. அடுத்தது என்ன படிச்சிருக்கிறீங்க? கஸல யக்ஸிலு, கழுவுறது, கஸல யக்ஸிலு. ஃபஅல யஃஅலு, ஃபஅல செய்தான். மாதா தஃஅல், அது படிச்சிருக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி கனஸ யக்னுஸ், கனஸ யக்னுஸ். கவா யக்வி, கவா யக்வி அயன் பண்ணுறது, கவா யக்வி. நாம், நாம யனாமு, தூங்குறது. ரைட், இந்த அஃஆல்கள் பார்த்துருக்குறீங்க. அதே மாதிரி தபீராத்கள், வாக்கிய அந்த நடைகளில் எது பார்த்துருக்குறீங்க என்றால் அல் மஸ்ஜிதுல் கபீர், யௌமுல் உத்லா, யௌமுல் அமல், இந்த மாதிரியான சில சொற்களை பார்த்துருக்குறீங்க முக்கியமாக. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய சில சொற்கள், முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய பயன்பாட்டில் உள்ள சில முக்கியமான சொற்கள். உதாரணமாக அவு என்ற ஹர்ஃபை பார்த்துருக்கீங்க, ஹர்ஃப் ஆத்துஃப். அக்ரவு கிதாபன் அவு சஹீஃபா, கிதாபன் அவு சஹீஃபா, அந்த அவுன்றதை பார்த்துருக்கிறீங்க. அதே மாதிரி ஐதன், ஐதன் ஆல்சோ, ஐதனுங்கிறத பார்த்துருக்கிறீங்க. வஅன ஐதன், நானும். அக்ரவு அதுஹபு, வஅன ஐதன் அதுஹபு, நானும் போகிறேன். அது மாதிரி ஐதன் பார்த்துருக்கிறீங்க. அதே மாதிரி பா ஹர்ஃபு ஜர் பார்த்துருக்கிறீங்க. பா பில் ஹாஃபிலா, அதுஹபு பில் ஹாஃபிலா, அந்த பாவை எப்படி பயன்படுத்துறேன்னு பார்த்துருக்கிறீங்க. அதே மாதிரி பஅதல் ஃபஜ்ர், பஅத, இந்தல் ஃபஜ்ர், இந்த என்ற சொல், பஅத என்ற சொல்ல பார்த்துருக்கிறீங்க. அதே மாதிரி முபக்கிரன், முத்தஅஹிரன், இந்த 2 சொற்கள் பார்த்துருக்கிறீங்க. மதா என்றது ஒன்று பார்த்துருக்கிறீங்க. அடுத்து யாவுல் முஹாத்தபா, யாவுல் முஹாத்தபாண்டா எது மாதிரி? தஃஅலீன,
ததுருசீன, துஷாஹிதீன, தகுசிலீன. அந்த யா போட்டு முன்னால் உள்ள ஒரு பெண்ணை பார்த்து சொல்லும் பொழுது பயன்படுத்துகிற சொற்கள் தனாமீன, தக்குனுசீன, தக்குவீன, தஸ்தைகிதீன. அந்த மாதிரி அந்த யாவுல் முகாத்தபாவை படிச்சிருக்கிறீங்க. ஒரு பெண் பாலுக்கு பயன்படுத்துகிற அந்த யா. ரைட். அஸ்வாத்தில் என்ன படிச்சீங்கன்னா தோன்ற ஒரு ஹர்ஃபை நீங்கள் படிச்சீங்க. தோவை எப்படி நாங்கள் மொழியணுங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி எழுத்துல ஹுரூஃபில் எழுதுறதுல சீன் எப்படி எழுதுற, ஷீன் எப்படி எழுதுற, ஸ்வாத் எப்படி, தாத் எப்படி எழுதுறன்ற விஷயங்கள்ல பார்த்தீங்க. அதுதான் நாங்கள் சென்ற வஹதாவில் பார்த்ததுடைய சுருக்கம். ரைட். இப்போ நாங்கள் புதிய ஒரு வஹதாவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அல் வஹதத்துல் ஹாமிசா. அப்போ அல் ஹயாத்துல் யோமியான்ற வஹதாவை நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ என்ன வஹதாவில் இருக்கிறோம் என்றால் அத்தாமு வஷராப். அத்தாமு வஷராப்ங்கிற புதிய ஒரு வஹதாவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வஹதாவில் இருக்கக்கூடிய முதலாவது ஹிவார் நீங்கள் வீட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. என்றாலுமே நானும் ஒரு முறை வாசிக்கும் பொழுது நீங்கள் புத்தகத்தை பார்க்காமல் நான் சொல்கிறத நீங்கள் செய்யப்படுத்துக்காங்க இன்ஷா அல்லாஹ். அது முக்கியம். ரைட். 37வது பாடம் அத்தர்சு சாதிஸ் அத்தர்சு சாபிஉ வ30. உஸ்தாத் ஒரு டவுட். அந்த யா ஒருமைக்குள்ள யாக்கு என்ன பேர் சொன்னீங்க? யாவுல் முகாத்தபா. யாவுல் முகாத்தபா. முகாத்தபன்னு நான் சொல்லுவோமே முன்னிலைக்கு, அதே மாதிரி முகாத்தபா தா இருக்குது கடைசியில், தா மர்பூத்தா. யாவுல் முகாத்தபா. இந்த ஹாக்கு பக்கத்துல துவா தானே உஸ்தாத்? முகாத்தபா. முகாத்தபா. யாவுல் முகாத்தபா. அல்ஹம்துலில்லாஹ். முகாத்தபா. முகாத்தபா. முகாத்தபன்றது முன்னிலை தானே, முன்னிலைக்குரிய அந்த யாவுல் முகாத்தபா. அப்ப பெண்பால் ஒருமைக்கு உள்ளது. ஆமாம், பெண்பால் ஒருமை. இப்போ பாருங்க, இந்த ஹிவார் நான் வாசிக்கிறேன், கேட்டுக்காங்க. முதலாவது அதுல வந்து பாருங்க, 2 பேருக்கு இடையில இந்த ஹிவார் நடக்குது. ஒருவர் காசிம், இன்னொருவருடைய பெயர் சாலிம். طيب قاسم أين تذهب يا سالم؟ سالم إلى المطعم. قاسم كم وجبة تأكل في اليوم؟ سالم آكل 3 وجبات، الفطور والغداء والعشاء. திரும்ப முதல்ல இருந்து சொல்றேன். أين تذهب يا سالم؟ أين تذهب يا سالم؟ إلى المطعم. إلى المطعم. كم وجبة تأكل في اليوم؟ 2 முறை நான் வாசிக்கிறேன் ஒவ்வொரு வாக்கியத்தையும். كم وجبة تأكل في اليوم؟ آكل 3 وجبات، الفطور والغداء والعشاء. آكل 3 وجبات، الفطور والغداء والعشاء. هذا كثير جدا، أنا آكل وجبة واحدة. هذا كثير جدا، أنا آكل وجبة واحدة. هذا قليل جدا، هذا قليل جدا. ماذا تأكل في الغداء؟ ماذا تأكل في الغداء؟ آكل الأرز والخبز. وماذا تأكل أنت؟ آكل الأرز والخبز. وماذا تأكل أنت؟ آكل السمك والسلطة والفاكهة. آكل السمك والسلطة والفاكهة. ما وزنك؟ ما وزنك؟ 60 كيلا. وما وزنك أنت؟ 60 كيلا. وما وزنك أنت؟ 100 كيل. 100 كيل. أنت سمين جدا. أنت سمين جدا. وأنت نحيف جدا. وأنت نحيف جدا. طيب طيب நீங்க புத்தகத்தை பார்க்காம ஹிவாரை கேட்டிருந்தீங்க. இப்போ நாங்கள் இந்த ஹிவாரை ஒரு முறை பார்த்து வாசிப்போம். அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியாத இடத்துல நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி நான் சில விஷயங்களை சொல்லுறேன் உங்களுக்கு. பாருங்க, காசிம் சாலிம். ஐன ததுஹபு யா சாலிம். ஐன ததுஹபு யா சாலிம். இது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன்.
ஐன உங்களுக்கு தெரியும், ததுஹபு தெரியும், சாலிம் ததுஹபு என்றால் என்ன தெரியும், ஏற்கனவே வந்து சொல்லிட்டானே, தெரியாட்டி கேளுங்க. ஐன ததுஹபு போகிறாய், யா யா சாலிம். அப்ப யா நிதா, யாவுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்டா ஹர்ஃபு நிதா. ஒருத்தரை நாங்க அழைக்கும் பொழுது யா சாலிம், யா முஹம்மத், யா காசிம், யா அப்துல்லாஹ், இந்த மாதிரி யாவை பயன்படுத்துவோம். நாங்கள் அல்லாஹ் தாலாவோட துவா கேட்கும் பொழுதும் யா அல்லாஹ், அல்லாஹுவே என்றுதான் சொல்லுவோம், யா அல்லாஹ். அப்போ நபி ஹதீஸ்கெல்லாம் நிறைய வரும், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்று சஹாபாக்கள் கேட்பாங்க. அப்போ யாவை நாங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறோம்டா நிதாவுக்கு. நிதான்றது அழைக்கிறது. இப்போ யாவுக்கு, இந்த யாவுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அரபியில் அப்படின்னா, நீங்கள் பிறகு படிப்பீங்க. யா வந்து ஹர்ஃபு நிதா, நிதாவுக்குரிய ஒரு ஹர்ஃப், அழைக்கிறதுக்குரிய ஒரு ஹர்ஃப். சொல்லுங்க. முனாதானா என்னங்க உஸ்தாத்? நாதா முனாதா அது என்னது? டவ் நிதா 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 நிதானா நிதாண்டா என்னங்க உஸ்தாத்? அழைத்தல், ஒருவரை என்ன செய்யறது, அழைக்கிறது, நிதா. ரைட், நிதா என்றால் அழைத்தல். அப்ப இந்த யா வந்து எதுக்குரிய ஹர்ஃப் என்றால் ஹர்ஃபு நிதா. ரைட், நீங்க எங்க பார்த்துட்டு யா நிதா முனாதான்னு சொன்னீங்க சிஸ்டர்? நீங்க சொல்றத வச்சுதான் நீங்க சொல்றத வச்சுதான் சொன்னேன் உஸ்தாத். அப்படியா? நான் முனாதா சொல்லலையே. இல்ல கேட்கிறேன். அதாவது இப்ப நாங்க யாரை யாவுக்கு நாங்க நிதான்னு சொல்லுவோம், அழைக்கப்படுறவருக்கு நாங்க முனாதா, அழைக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லுவோம் தானே. இங்க யா வந்து ஹர்ஃபு நிதா, சாலிம் முனாதா. தயிப், அடுத்ததுக்கு வாங்க. இலல் மத்அம். இலல் மத்அம். மத்அம் என்றா என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்லுங்க பாப்போம். மத்அம் என்றா என்ன? ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட்டுக்கு இலல் மத்அம். இலா என்றால் ஹர்ஃபு ஜர் தானே. அது எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்படும் என்று உங்களுக்கு தெரியும். இலல் மத்அம். ஐன தذهب யா சாலிம் இலல் மத்அம். ஐன தذهب யா சாலிம் இலல் மத்அம். طيب, قاسم சொல்றாரு, கம் வஜபதன் தஅகுலு ஃபில் யௌம். கம் வஜபதன் தஅகுலு ஃபில் யௌம். வஜபா, வஜபா அப்படி என்று சொல்றது வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வஜபா அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், ஒரு சாப்பாட்டு பார்சலுக்கு கூட நாங்கள் வஜபா அப்படின்னு சொல்லலாம். கம் வஜபதன், எத்தனை வஜபாக்கள். கம் வஜபதன். கம் உங்களுக்கு ஏற்கனவே வந்தது, கம்முக்கு பிறகு வர்றது அந்த மாதிரி தான் வரும். வஜபதன், கம் தாலிபன் ஃபில் ஃபஸ்லி, வகுப்பில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க. கம் தாலிபத்தன் ஃபிஸ் சஃபி, சஃபில் எத்தனை மாணவிகள் இருக்கிறாங்க. கம் முதர்ரிசன் ஃபில் மதரசா, மதரசாவில் எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி. கம் வஜபதன், எத்தனை வஜபா. தாக்குல், தாக்குல் என்றால் அக்கல யாக்குலு, சாப்பிட்றது. கம் வஜபதன் தாக்குலு ஃபில் யௌம். ஃபில் யௌம் என்றால் ஒரு நாளில், ஒரு நாளில் எத்தனை வஜபா நீ சாப்பிடுவாய், எத்தனை சாப்பாடு சாப்பிடுவாய். கம் வஜபதன் தாக்குலு ஃபில் யௌம். طيب, ஆக்குலு ثلاث وجبات. வஜ்பா என்றதுல பன்மைதான் வஜபாத். கம் வஜ்பதன் தஅகுலு ஃபில் யௌம். ஆக்குலு ثلاث وجبات. ஆக்குலு ثلاث وجبات. எத்தனை வஜபா? 4. மூன்று வஜபாக்கள். ஆக்குலு, இப்ப பாருங்க. தஅகுலு, ஆக்குலு. தாக்குலுன்னா நீ சாப்பிடுவாய் தானே. முகாத்தப், முகாத்தப்ல ஒரு முதக்கரை பார்த்து நீ சாப்பிட்றாய் என்று சொல்லுவோம். அதே நேரம் நாங்க நான் சாப்பிடுகிறேன் என்று சொல்றது அடிப்படையில் எப்படி வரும்னா அகுலு என்று தான் இருக்கும். தகுலு அகுலு. ஆனா அது வாசிக்கிறது கஷ்டம்ங்கிறதுனால ரெண்டாவது ஹம்சாவை எதா மாத்தி இருக்கிறாங்க, அலிஃபாக மாத்தி ஆகுலு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகுலு, சரியா? அகுலுன்னு சொல்லாம எப்படி சொல்லுவோம்? ஆகுலு என்று சொல்லுவோம். அப்ப ஹம்சாவை அகுலு என்று சொல்லும் பொழுது ரெண்டு ஹம்சா வருது, கிட்ட ரெண்டு ஹம்சா வருது. முதலாவது ஹம்சாவுக்கு ஃபத்ஹா இருக்குது, ரெண்டாவது ஹம்சாவுக்கு வந்து சுக்கூன் இருக்குது, அகுலு. ஆனா அந்த நாங்க ரெண்டாவது ஹம்சாவை என்ன செய்யறோம்னா அலிஃபாக மாத்துறோம், ஆகுலுன்னு சொல்றோம். இலகுவாக்கு, நாவுக்கு இலகுவாக இருக்கிறதுக்காக வேண்டி இப்படித்தான் அரபு மொழியில பயன்படுத்துவாங்க. ரெண்டு ஹம்சா கிட்ட வரும் பொழுது இந்த மாதிரியான முதாரியான ஃபியல்ல அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அகுலுவை ஆகுலு என்று மாற்றுவாங்க. ஆகுலு. طيب, ஆகுலு ஆகுலு.
ஆக்குலுண்டா அப்ப நான் சாப்பிடுகிறேன். அன என்றது இருக்காது தானே. ஆக்குலு ثلاث وجبات. ஆக்குலு ثلاث وجبات. வஜ்பட ஜமு தான் வஜபாத். ரைட். என்ன அந்த ثلاث وجبات இது என்று விவரமாக சொல்றாரு பாருங்க. அல் ஃபதூர வல் கதா வல் ஆஷா. அல் ஃபதூர வல் கதா வல் ஆஷா. அல் ஃபதூர் ஃபுதூர் அல்ல ஃபதூர். அல் ஃபதூர். அல் ஃபதூர்ங்கிறது பிரேக்ஃபாஸ்ட். முதலாவதாகவே நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அல் ஃபதூர். அதனால தான் நாங்கள் நோன்பு காலத்தில் முதலாவது சாப்பிட்றது இஃப்தார். அதுக்கும் ஃபத்தூர்னு சொல்லுவோம். இப்போ நோன்பு காலத்தில் நோன்பு திறக்கும் பொழுது சாப்பிட்ற சாப்பாடு ஃபத்தூர். ரெண்டாவது முதலாவது சாப்பிட்ட சாப்பாடு. அப்போ காலையில் நாங்கள் முதலாவதாக நீண்ட நேரம் சாப்பிடாம இருந்துட்டு சாப்பிட்றது ஃபத்தூர். அல் ஃபத்தூர் வல் கதா. அல் கதா லஞ்ச். அல் கதா வல் ஆஷா டின்னர். طيب அப்ப இஷான்றது எதுக்கு சொல்லுவோம் நாங்க? இஷாண்டா இரவு நேரம். இஷாவுடைய நேரம் அல்லது இஷா தொழுகைக்கு நாங்க இஷான்னு சொல்லுவோம். ஆஷாண்டா இரவு சாப்பாடு. طيب பாருங்க அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் சொல்றாங்களா உஸ்தாத்? எப்படி? பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் லஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. காலை சாப்பாடு மதியான சாப்பாடு நைட் சாப்பாடு சொல்றாங்களா உஸ்தாத்? ஆமாம் அந்த மாதிரி தான். الفطور والغداء والعشاء. الفطور والغداء والعشاء. طيب قاسم هذا பாருங்க ஆக்குலு ثلاث وجبات الفطور. நான் சேர்க்கும் பொழுது வஜபாத்தினில்னு வரும் தானே. வஜபாத்தின் இருக்குது. பின் அடுத்த கலிமாவோட சேர்க்கும் பொழுது வஜபாத்தினில் ஃபதூர வல் கதா வல் ஆஷா. ஆக்குலு ثلاث وجبات الفطور والغداء والعشاء. طيب அடுத்தது பாருங்க قاسم هذا كثير جدا. هذا كثير جدا. هذا كثير جدا. أنا آكل وجبة واحدة. أنا آكل وجبة واحدة. واحدة أنا ஒரு தெரியும். நான் ஒரே ஒரு வஜபா தான் சாப்பிடுவேன். அப்போ ஒரு நாளில் அவர் ஒரு வேளை தான் சாப்பிடுவார். هذا كثير جدا. أنا آكل وجبة واحدة. هذا كثير. كثير என்றால் قليலுக்கு மாற்றும். كثير என்றால் அதிகமானது. جدا மிகவும் அதிகமானது. هذا كثير جدا. هذا كثير جدا. மூணு வேளை நீ சாப்பிடுறது என்ன சொல்றீங்க? புரியல. நல்லா வேற பேசுறீங்களா? சரி. هذا كثير جدا. أنا آكل وجبة واحدة. أنا آكل وجبة واحدة. طيب هذا قليل جدا. நீங்க உங்களுக்கு விளங்கலைன்னா நிறுத்தி கேட்கலாம். هذا قليل جدا. قليل كثيرக்கு மாற்றம் قليل குறைவானது. جدا மிகவும். هذا قليل جدا. طيب ماذا تأكل في الغداء؟ ماذا تأكل في الغداء؟ ماذا تأكل في الغداء؟ طيب அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கதாவுல என்ன சாப்பிடுறது? கேளுங்க. அதானா சாப்பிடுவதா? இல்ல கதா மேல வந்தது பகல் சாப்பாடு. கதாங்கிறது பகல் சாப்பாடு. பகல் சாப்பாட்டுல நீ என்ன சாப்பிடுவாய்? மாதா தஅக்குல். நீ என்ன சாப்பிடுவாய்? மாதா தஅக்குலு ஃபில் கதா. பகல் உணவுல பகல் சாப்பாட்டுல நீ என்ன சாப்பிடுவாய்? லஞ்ச்ல என்ன சாப்பிடுவாய்? மாதா தஅக்குலு ஃபில் கதா. ரைட். மதியம் என்ன சாப்பிடுவாய்? طيب மதிய உணவுல என்ன சாப்பிடுவாய்? ஆக்குலுல் அருஸ வல் ஹுப்ஸ். ஆக்குலுல் அருஸ வல் ஹுப்ஸ். அருஸும் ஹுப்ஸும் சாப்பிடுவேன். அருஸ் என்றால் என்ன? ரைஸ். சோறும் ஹுப்ஸ். ஹுப்ஸ் என்றால் ரொட்டி. طيب آكل الأرز والخبز. وماذا تأكل أنت؟ நீ என்னத்தை சாப்பிடுவாய்? وماذا تأكل أنت? நீ எதை சாப்பிடுவாய்? وماذا تأكل أنت؟ وماذا تأكل أنت؟
آكل السمك والسلطة والفاكهة. நான் சமக் சலதா ஃபாக்கிஹா. சமக் என்றால் தெரியும் உங்களுக்கு என்ன சமக் என்றால்? மீன் மீன். 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 சலதா சாலட் salad. சாலட் சலட். அதாவது காய்கறி அந்த அதுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல ஏதாவது சொல்லிருக்காக்கு? இல்ல salad தான் சொல்லுவாங்க சார். salad சார். salad தான் சொல்லுவாங்க. சலாத்தா சம்பல் சொல்லுவாங்க. சலாத்தா சம்பல். 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 طيب آكل السمك والسلطة والفاكهة. والفاكهة فاكهة என்றால் பழம். எந்த பழமும் அடங்கும் தானே. ஃபவாக்கிஹ் என்ற பழங்கள், ஃபாக்கிஹ் என்ற பழம். பழம் என்று சொல்லும்போது பொதுவான சொல் அதுல எல்லாம் அந்த இனத்தை குறிக்கும். طيب آكل السمك والسلطة والفاكهة. ما وزنك؟ وزن. ما معنى وزن؟ وزن என்றால் என்ன அர்த்தம்? நிறை, எடை, நிறை. எடையே நிறை, weight. மா வஸ்னுக். மா வஸ்னுக். உன்னுடைய வசன் நிறை எடை என்ன? மீசான் அதிலிருந்து வந்ததா மீசான் தராசி எடை இருக்கக்கூடிய. طيب ما وزنك؟ ما وزنك؟ وزنك وزن وزنك என்றா உன்னுடைய. ما وزنك؟ طيب அடுத்தது பாருங்க. சித்தூன கீலா. கீலண்டா இங்க கிலோகிராம் தான் சொல்றாங்க. சித்தூன கீலா. எத்தனை கீல்? சித்தூன். சித்தாண்டா 6 தானே. சித்தூன் என்றா 60. சித்தூன கீலா. சித்தூன கீலா. வமா வஸ்னுக அன்த். உன்னுடைய எடை என்ன? வமா வஸ்னுக அன்த். மிஅத்து கீலின். மிஅத்து கீலின். மியா சொல்லும் பொழுது நாங்க அப்படித்தான் சொல்லுவோம். மிஅத்து கீலின். மியாண்டா 100. மிஅத்து கீலின். முதாஃப் இலைஹியா தான் பின்னால் வரதை கொண்டு வருவோம். மிஅத்து கீலின். மிஅத்து கீலின். சித்தூன கீலன். மிஅத்து கீலின். أنت سمين جدا. أنت سمين جدا. سمين جدا. أنت سمين جدا. سمين என்றால் வெயிட் ரொம்ப நீங்க நல்லா கொளுத்தவனாக இருக்கிறாய். கொளுத்தண்டா தமிழ்ல என்ன சொல்லுவீங்க நீங்க உங்களோட பாசைடா? குண்டாக இருக்கிறாய். ரைட். அந்த சமீனுன் ஜித்தா. அந்த சமீனுன் ஜித்தா. وأنت نحيف جدا. சமீனுக்கு நேர் மாற்றம் நஹீஃப். وأنت نحيف جدا. நஹீஃப். நஹீஃப் என்றால் என்னப்பா? மெலிந்திருக்கிறாய். ஒல்லியா இருக்கிறாய். طيب وأنت نحيف جدا. طيب மலேசியால எத்தனை வீதம் பேர் தமிழ் பேசுவாங்க? இங்க தமிழ் பேசுறவங்க நிறைய மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு ஊருக்குமே 2000 3000 மக்கள் இருப்பாங்க இங்க தமிழ்நாட்டுல உள்ளவங்க. எத்தனை வீதம் வீதாசார அடிப்படையில உங்களுக்கு தெரியுமா? இல்ல எனக்கு தெரியல. ஆனா நிறைய பேர் தமிழ் முஸ்லிம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இங்க. ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. 1 லட்சம் பேர் இருப்பாங்களான்னு சொல்ல தெரியல எனக்கு. கூட இருப்பாங்க. சரி, ஓகே. 40,000 50,000 இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். أنت سمين جدا وأنت نحيف جدا. தனியாக தமிழ் பேசக்கூடியவங்க வாழ்ற சிட்டிகள் அத மாதிரி இடங்கள் இருக்கா, ஊர்கள்? இல்ல எல்லா ஊர்லயுமே தமிழ் பேசுறவங்க நிறைய இருக்காங்க. கோலாலம்பூர், பிணையங்கள் எல்லாம் ரொம்ப தமிழ் பேசுறவங்க இருக்காங்க. ரைட். அதாவது தமிழ் பேசுறவங்க எங்க இருப்பாங்க? மலேசியால, சிங்கப்பூர்ல, அது தவிர பர்மாவிலையும் கொஞ்சம் சில பேர் இருப்பாங்க. அடுத்ததெல்லாம் தமிழ்நாட்டிலையும் ஸ்ரீலங்கால இருந்து இருப்பாங்க. மலேசியா முஸ்லிம்ஸ்ல மட்டும் இவ்வளவு பேரு, இந்துக்கள் நிறைய பேர் இருக்காங்க இங்க மலேசியாவுல. ரைட். இப்ப நாங்க இத இன்னொரு முறை நான் வாசிக்கும் பொழுது நீங்க கேட்டுக்கோங்க எல்லாருமே. ஐன தத்ஹபு யா சாலிம் இலல் மத்அம் கம் வஜபத்தன் தஅகுலு ஃபில் யௌம் آكل 3 وجبات الفطور والغداء والعشاء. هذا كثير جدا. أنا آكل وجبة واحدة. هذا قليل جدا. ماذا تأكل في الغداء؟ آكل الأرز والخبز. وماذا تأكل أنت؟
آكل الأرز والخبز. وماذا تأكل أنت؟ آكل السمك والسلطة والفاكهة. آكل السمك والسلطة والفاكهة. ما وزنك؟ 60 كيلا. وما وزنك أنت؟ 60 كيلا. وما وزنك أنت؟ 100 كيل. 100 كيل. أنت سمين جدا. أنت سمين جدا. وأنت نحيف جدا. وأنت نحيف جدا. இப்போ நீங்க இந்த புத்தகத்தை பார்க்காமல் நான் வாசிக்கும் பொழுது எனக்கு பின்னால நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. ரைட். أين تذهب يا سالم؟ أين تذهب يا سالم؟ إلى المطعم. إلى المطعم. كم وجبة تأكل في اليوم؟ كم وجبة ரைட். நான் 2 முறை சொல்றேன். 2 முறை சொன்னதுக்கு பிறகு நீங்க 3ஆம் முறையில நீங்க சொல்லுங்க. சரியா? آكل 3 وجبات الفطور والغداء والعشاء. آكل 3 وجبات الفطور والغداء والعشاء. آكل طيب நான் 2 உடைச்சு சொல்றேன். آكل 3 وجبات. சொல்லுங்க. الفطور والغداء والعشاء. طيب هذا كثير جدا. أنا آكل وجبة واحدة. هذا كثير جدا. أنا آكل وجبة واحدة. سنة بابا. طيب நான் ரெண்டாக உடைத்து சொல்றேன். هذا كثير جدا. أنا آكل وجبة واحدة. هذا قليل جدا. هذا قليل جدا. طيب ماذا تأكل في الغداء؟ ماذا تأكل في الغداء؟ ماذا تأكل في الغداء؟ آكل الأرز والخبز. وماذا تأكل أنت؟ آكل الأرز والخبز. وماذا تأكل أنت؟ طيب நான் ரெண்டா சொல்றேன். آكل الأرز والخبز. وماذا تأكل أنت؟ طيب آكل السمك والسلطة والفاكهة. آكل السمك والسلطة والفاكهة. طيب ما وزنك؟ ما وزنك؟ طيب أحسنتم. பாருங்க, அடுத்து 2 முறை சொல்றேன். 60 كيلا. وما وزنك أنت؟ 60 كيلا. وما وزنك أنت؟ 60 كيلا. وما وزنك أنت؟ طيب 100 كيل. 100 كيل.
مئة كيل أنت سمين جدا. أنت سمين جدا. أنت وأنت نحيف جدا. وأنت نحيف جدا. طيب இப்போது நீங்க இதை பார்க்கலாம். طيب உஸ்தாத் சொல்லுங்க. உஸ்தாத் இந்த நீங்க வந்து கம் வஜிபத்தன ஜீம்க்கு ஃபத்ஹா வைக்கிறீங்களா சுக்குன் வைக்கிறீங்களா? வஜ்பத்தன் ஃபத்ஹாத்தைன் ரெண்டு ஃபத்ஹா. வஜ்பத்தன் தன்வீன். கம் இல்ல வஜ்பத்தன். ஜீம்ல ஜீமுக்கு வந்து சுக்கூன் தான். ஆனா எங்களோட புழக்க பாசையில வந்து வஜபா வஜபான்னு சொல்லி பழகினதுனால எனக்கு சில நேரம் மொழியும் பொழுது வஜபான்னு சொல்லிப்படும். ஆனா வஜ்பா சரியா சொல்றதா இருந்தால் வஜ்பா. கொல்கலா லெட்டர்னால அப்படித்தானே சொல்லணும் சார். எப்படி? அது கொல்கலா லெட்டர்னால அப்படித்தானே சொல்ல வேண்டி வரும் சுஸ்தார், நீங்க சொல்ற மாதிரி வஜபா. வஜ்பா இல்ல வஜ் வஜ் வஜ்பா. கொல்கலா கொல்கலாதானா வஜ இல்ல வஜ் வஜ்பா. வஜ்பா அப்படிங்கிறது வந்து ஒரு நேரத்துக்குரிய சாப்பாடு. ஒரு சாப்பாடுன்னு கூட நாங்க சொல்லலாம். ஒரு சாப்பாட்டுக்கு வஜ்பா சொல்லுவோம். உஸ்தாத் அதே மாதிரி மத்தாமுக்கு மத்தா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. இன்னும் உச்சரிக்கீங்க தானே? இல்ல மத்தாம் சரிதானே? அதுல என்ன எது எந்த எழுத்து? இல்ல ரெண்டாவது ஃபர்ஸ்ட் சாலிம்ல இல்லல் மத்தாம்ல மத்தா அப்படின்னு மட்டும்தான் காதுல விழுந்த மாதிரி இருந்தது. அதான் கேட்டேன். இல்ல மத்தாம் மத்தாம். இன்னொன்னு உஸ்தாத், கீழே வந்து சித்தூன கீழா அப்படிங்கிறீங்க. அப்புறம் மீயா தூக்கீலுக்கு மட்டும் ஏன் அது முலாஃப் இலைஹியா வருது? மேல மட்டும் மேல அப்படி வரல. அப்படிதான். அதாவது மியாவுல மியா அதாவது 100 சொல்லும் பொழுது மியாத்து கீலின் மியாத்து கிதாபின் அப்படித்தான் நாங்க சொல்லணும். மியாத்து கிதாபின் அல்ஃபு கிதாபின். அல்ஃபுக்கும் அதே மாதிரி 1000. மியா அதே மாதிரி அல்ஃப். மியா அடுத்தது அல்ஃப். இது ரெண்டுக்குமே நாங்க முதாஃப் இலைஹியா தான் கொண்டு வருவோம். மியாத்து கிதாபின், மியாத்து தாலிபத்தின், மியாத்து தாலிபின். 100 மாணவன் 100 மாணவிகள் 100 மாணவர்கள் சொல்லும் பொழுது மியாத்து தாலிபின் அதாவது மியாத்து தாலிபத்தின், அல்ஃபு தாலிபின், அல்ஃபு தாலிபத்தின் இல்லாட்டி அல்ஃபு கிதாபின். அது ரெண்டுக்கும் மியாவுக்கும் அல்ஃபுக்கும் அதே மாதிரி தான் வரும். முதாஃப் இலைஹியா தான் வரும். ஆனா அதெல்லாம சித்தூன், சபூன், தலாசூன், ஹம்சூன், திஸ்ஊன், தமானூன் இதுக்கெல்லாமே எப்படி வரும்? முஃப்ரதாக தன்வீன் செய்யப்பட்டு நஸ்பு செய்யப்பட்ட நிலையில வரும். சித்தூன கிதாபன், சித்தூன தாலிபன், சபூன தாலிபத்தன் இந்த மாதிரி வரும். ஓகே சார். அந்த முலாஃப் இலைஹி சொன்னீங்கல்ல, அதுக்கு அந்த மாதிரி இதுக்கு பேர் என்ன பேர்? இந்த சித்தூன கீலன்ங்கிறதுக்கு அந்த அது வந்து தமீஸ். கம் வஜ்பத்தன் மாதிரி, கம் வஜ்பத்தன் சொல்ற மாதிரி, கம் கிதாபன் அதெல்லாம் தமீஸ் தான். சார் எப்படி சொல்லுங்க? சொல்லுவாங்களா அதான் கேட்டேன். இல்ல உங்களுக்கு உங்களோட சவுண்ட் அந்த விட்டு விட்டு வருது, கேட்கறது. திரும்ப சொல்லுங்க. முமித் தமிழ் சொல்ற நம்பருக்கு அதான் சொல்றீங்களான்னு கேட்டேன். என்ன சொல்றாங்க எனக்கு புரியல. இல்ல தமீஸ் தான் சொல்றாங்களான்னு அவங்க நம்பர். ஆமா கம் வஜ்பத்தன்ன்றது வஜ்பத்தன்ங்கிறது தமீஸ். சரி. கம் தாலிபன்ங்கிறது தமீஸ். தமீஸுடைய பாடம் நாங்க இன்னும் படிக்கல. இன்ஷா அல்லாஹ் பிறகு படிப்போம். அப்படி படிக்கும் பொழுது உங்களுக்கு தமீஸ் அப்படி என்றா என்னன்னு புரிய வரும். அதே மாதிரி தான் நாங்கள் அந்த அததுல எண்ணிக்கையில 11க்கு பிறகுல இருந்து 99 வரையில் உள்ள எண்ணிக்கைக்கு அதுக்கு பின்னால வரக்கூடிய மஅதூத்னா அந்த எண்ணப்பட்ட பொருளை வந்து நாங்க முஃப்ரதாகவும் ஒருமையாகவும் நஸ்பு செய்யப்பட்டதாகவும் கொண்டு வருவோம். அதாவது தமீஸாக கொண்டு வருவோம். 11 இருந்து 99 வரையில். இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் சம்பந்தமாக நீங்க பின்னால படிப்பீங்க.
இப்போ வந்து உங்களுக்கு சில சொற்கள் தந்திருக்காங்க. இப்போ சித்தூன் இது வந்து அந்த 99க்கு உட்பட்டது தான். 11லிருந்து 99க்கு உட்பட்டது. அதனால தான் கீலன் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தமீஸாகத்தான் அந்த மாதிரியான நிலையில கொண்டு வரப்படும். ரைட். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ரைட். இப்போ யார் வாசிக்க வாரீங்க? ஜாஸ்மின் பஷீர். பெனாசிர் உஸ்தாத். பெனாசிர், யாஸ்மின் பஷீரா. أين تذهب يا سالم؟ إلى المطعم. كم وجبة تأكل في اليوم؟ آكل 3 وجبات الفطور والغداء والعشاء. هذا كثير جدا. أنا آكل وجبة واحدة. هذا قليل جدا. ماذا تأكل في الغداء؟ آكل الأرز والخبز. وماذا تأكل أنت؟ آكل السمك والسلطة والفاكهة. ما وزنك؟ 60 كيلو. وما وزنك أنت؟ 100 كيلو. أنت سمين جدا. وأنت نحيف جدا. طيب أحسنتم. அதாவது வஜிபா மாதிரி தான் ரக்அ. நீங்கள் தொழுகையில கம் ரக்அத்தன் ஃபி ஸலாத்தி الظهر. ஸலாத்து الظهرல எத்தனை ரக்அ? ரக்அன்ல காஃபுக்கு ஃபத்ஹா இல்ல ரக்அ. அதுக்கு சுக்கூன் தான் இருக்குது. ஆனால் எங்களோட பழக்கத்துக்குள்ள நாங்கள் ரக்கான்னு சொல்லி பழகி இருக்கிறோம். அதே மாதிரி தான் வஜ்பா. அப்போ வஜ்பா சுக்கூன் தான். நான் பிழையா வாசித்தாலும் நீங்கள் சரியாக வாசிங்க. வஜ்பா சுக்கூன். طيب அஹ்சன்துமா பாரக்கல்லாஹு ஃபீக்குமா. யார் வாரீங்க? 2 பேர் வாங்க. சமீமா பானு. சமீமா பானு, ஜுவானா. أين تذهب يا سالم؟ إلى المطعم. كم وجبة تأكل في اليوم؟ آكل 3 وجبات الفطور والغداء والعشاء. அப்போ ثلاثة وجبات. அங்கே ஜம்மில் வரும் பொழுது, பன்மையில் வரும் பொழுது வஜபா. ஜிமுக்கு வந்து ஃபத்ஹாவா வஜபாத்தின். طيب அடுத்தது வாசி. هذا كثير جدا. أنا آكل وجبة واحدة. هذا قليل جدا. ماذا تأكل في الغداء؟ آكل الأرز والخبز. وماذا تأكل أنت؟ آكل السمك والسلطة والفاكهة. ما وزنك؟ 60 كيلو. وما وزنك أنت؟ أستاذ 100 كيل. أنت سمين جدا. وأنت نحيف جدا. طيب أحسنتما بارك الله فيكما. வேற 2 பேர் வாங்க. زمرود خير النساء. أين تذهب يا سالم؟ إلى المطعم. كم وجبة تأكل في اليوم؟ آكل 3 وجبات. الفطور والغداء والعشاء. هذا كثير جدا. أنا آكل وجبة واحدة. هذا قليلا جدا. هذا قليل جدا. ماذا تأكل في الغداء؟ آكل الأرز والخبز. وماذا تأكل أنت؟ آكل السمك والسلطة والفاكهة. ما وزنك؟ 60 كيلو. وما وزنك أنت؟ 100 كيل. أنت سمين جدا. وأنت نحيف جدا.
அஹ்சன்துமா பாரக்கல்லாஹு ஃபீக்குமா. வேற யார் வாரீங்க? فهميدة. முஸ்கியா ஃபஹமிதா. أين تذهب يا سالم؟ أين تذهب يا سالم؟ إلى المطعم. كم وجبة تأكل في اليوم؟ آكل 3 وجبات، الفطور والغداء والعشاء. هذا كثير جدا. أنا آكل وجبة واحدة. هذا قليل جدا. ماذا تأكل في الغداء؟ آكل الأرز والخبز. وماذا تأكل أنت؟ آكل السمك والسلطة والفاكهة. ما وزنك؟ 60 كيلو. وما وزنك أنت؟ 100 كيلو. أنت سمين جدا. وأنت نحيف جدا. அஹ்சன்துமா பாரக்கல்லாஹு ஃபீக்குமா. வேற 2 பேர் வாங்க. ஹசீனா. ஹசீனா. ஹசீனா எங்க இருக்கிறீங்க? ஜப்பான்லயா? ஆமா உஸ்தாத். ஓகே. அங்க எத்தனை முஸ்லீம்கள் நிறைய இருக்கிறாங்களா? முஸ்லிம், ஸ்ரீலங்கன்ஸ், மலேசியன்ஸ் அப்படி வேற வேற கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க இருக்காங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ் அப்படி. அங்க அரபு மதரசா அப்படி இருக்குதா இல்ல? இருக்குது, செய்யறாங்க. ஆனா பப்ளிக் அந்த அப்படி. ஓகே. خير நலம். வாசிங்க. ஹசீனா அடுத்தது யாரு? நஸ்ரின் உஸ்தாத். நஸ்ரின் تفضلا. أين تذهب يا سالم؟ إلى المطعم. كم وجبة تأكل في اليوم؟ آكل 3 وجبات، الفطور والغداء والعشاء. هذا كثير جدا. أنا آكل الوجبة واحدة. هذا قليل جدا. ماذا تأكل في الغداء؟ آكل الأرز والخبز. وماذا تأكل أنت؟ آكل السمك والسلطة والفاكهة. والسلطة والفاكهة. ما وزنك؟ 60 كيلو. وما وزنك أنت؟ 100 كيلو. أنت سمين جدا. وأنت نحيف جدا. طيب أحسنتما بارك الله فيكما. ومن வேற யார் வரீங்க? பாட டைம் முடிஞ்சு நான் வர முடியுமானாக்கள் வாங்க வாசிக்கிறது. கடைசியா ரமதான் ஃபாத்திமா யார் சொன்னீங்களே? அவரோட யார் வாரீங்க? இன்னொருத்தர் வாங்க. உஸ்தாத் ஒரு சின்ன ஒரு இது கேளுங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது இந்த இஸ்மு ஃபில் ஜர், அதே மாதிரி ஜும்லத்துல் இஸ்மியா, ஃபிலியா, ஃபில் ஃபைல், இப்ப நிதா முனாதா வரைக்கும் உள்ளத வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும் ஷேர். இன்ஷா அல்லாஹ். ஏன்டா நாங்க அதை கொடுத்தா அது வந்து கொஞ்சம் சில பேர் கஷ்டமா இருக்கும். அது பிறகு தனியாக அதெல்லாம் வரும். நான் சும்மா வர முன்னாலேயே அதை சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு காட்டுறோம், ஞாபகத்துல இருக்கிறதுக்காக. அந்த பாடம் வரும் பொழுது அது வந்து தெளிவாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இதுல இப்ப படிக்கிறது முக்கியமான நோக்கம் வந்து நாங்க அந்த மொழியை பேசுறதுக்கு பழகிறது, அந்த ஒரு வசனம் சொல்லும் பொழுது அதை விளங்குறதுக்கு முயற்சி செய்யறது, அதுதான் முக்கியமான நோக்கம். என்றாலும் நம்ம நீங்க சொல்ற மாதிரி இன்ஷா அல்லாஹ் செய்வோம், பிரச்சனை இல்லை. இன்ஷாஅல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் உஸ்தாத். ரைட். யார் வாரீங்க? வேற யார் வாரீங்க? சொன்ன ஒருத்தர் கூட வரலாம், பிரச்சனை இல்லை. மசிதால் பானு. طيب நீங்களும் ரமதான் ஃபாத்திமா. أين تذهب يا سالم؟ إلى المطبخ. مطعم. إلى المطعم.
كم وجبة تأكل في اليوم؟ أقول ثلاجة وسبعة فدورا ولا இதை உஸ்தாத் எனக்கு சொல்லித்தாங்களேன். الفطورة والغداء الفطور والعداء والعشاء. والعشاء أيوة أحسنت. هذا كثير جدا. أنا آكل وجبة واحدة. هذا قليل جدا. ماذا تأكل في الغداء؟ آكل الأرز والخبز. ماذا تأكل أنت؟ آكل السمك والسلطة والفاكهة. ما وزنك؟ ما وزنك؟ ما وزنك؟ 60 كيلا. وما وزنك أنت؟ கீழே அதுக்கு உஸ்தாத் என்ன சொல்லுங்க உஸ்தாத்? அலிஃபாது 100 كيلو. أنت سمين جدا. وأنت نحيف جدا. طيب أحسنتما بارك الله فيكما. அதாவது நாங்கள் இதோட பாடத்தை முடிச்சுக்கொள்வோம். ஏண்டா பாடத்தின் நேரம் தாண்டி போயிட்டு இன்ஷால்லா அடுத்த முஃப்ரதாத்து எல்லாம் அடுத்த பாடத்தில் நாங்கள் படிப்போம். அதுக்கு முன்னால நீங்கள் கட்டாயமாக ஒவ்வொருத்தருமே என்ன செய்யுங்கன்னா இந்த பாடத்தை திரும்பவும் வாசிச்சு பாருங்க. பிழை இல்லாமல் வாசிக்கிறது ட்ரை பண்ணுங்க. ஆடியோ கிளிப் தேவைன்னா நீங்கள் ஆடியோ கிளிப்பை கேளுங்க. எத்தனை முறை கேட்க முடியுமோ அத்தனை முறை கேட்குற அளவுக்கு நல்லா 10 முறை நீங்கள் கேட்டீங்கன்னா அது கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா உங்களோட அந்த செவிமடுக்கிற ஆற்றலையும் அதே மாதிரி உங்களோட பேச்சாற்றலையும் அது வளர்க்குறதுக்கு காரணமாக இருக்கும். ரைட், வேற ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி வச்சேன் உஸ்தாத் உங்களுக்கு பிரைவேட்ல, அது பாத்தீங்களான்னு தெரியலையே. டைம் கிடைக்கல, பார்த்தேன். டைம் கிடைக்கல உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு. அதாவது அதில் என்ன என்ன நீங்கள் கேட்டிருந்தீங்க, ஒரு ஹதீஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா? அதாவது மறுமை நாளையில் நாங்கள் எல்லாருமே மறுமை நாளைக்கு போவோம். ஆனால் சுவர்க்கத்திலையும் எங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, நரகத்திலையும் எங்களுக்கு ஒரு இடம் இருக்குது. நாங்கள் சுவர்க்கத்துக்கு போனால் நரகத்தில் இதான் நீங்கள் நரகத்துக்கு போனால் போகக்கூடிய இடம். கேக்குதா நான் பேசுறது? நரகத்துக்கு போனால் இந்த இடத்துக்கு தான் நீங்க ஓகே, இந்த இடத்துக்கு தான் நீங்க போவீங்க அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தாலா எங்களுக்கு ஒரு இடத்தை காண்பிப்பான். நரகத்துக்கு போயிருந்தால் சொர்க்கத்துக்கு போனால் அதே மாதிரி நரகத்தில் உள்ள இடத்தை காண்பிக்கப்படும். நரகத்துக்கு போனால் சொர்க்கத்துடைய இடம் காண்பிக்கப்படும். ஏன் அப்படி காண்பிக்கப்படும் அப்படின்னா, நான் சொர்க்கத்துக்கு போனவருக்கு இன்னும் அவர் சந்தோஷம் அதிகமாகும். நான் நரகத்துக்கு போயிருந்தா இந்த இடத்துக்கு தான் இருந்திருப்பேன். அதே மாதிரி நரகத்துல இருக்கிறவருக்கு இன்னும் கை சேதம் அதிகமாகும். சொர்க்கத்தில் உள்ள அவருடைய இடத்தை பார்க்கும்போது, நான் உலகத்துல அமல் செஞ்சிருக்க கூடாதா, சொர்க்கத்துல இந்த இடத்தை நான் அடைஞ்சு கொள்றதுக்காக அப்படின்ட்டு. அப்போ ஒரு முஸ்லீம்களாகிய நாங்க இந்த உலகத்துல, நீங்க உங்களோட கேள்வி என்னன்னா, ஒருத்தருக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் ஒவ்வொரு காபிர் பதிலாக கொடுக்கப்படுவார், அதுதானே? பிணை கைதி அப்படின்டா அந்த ஹதீஸுக்கு பல விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க அறிஞர்கள். அதுல முக்கியமானது என்னன்னா, இந்த ஹதீஸோட அது சம்பந்தப்படுது. ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போனால் அவருடைய அந்த நரகத்துல அவருக்கு கொடுக்க இருந்த அந்த இடத்தை ஒரு காபிர் தான் என்ன செய்வாரு, அந்த இடத்தை அடைப்பார். இந்த நரகத்தையும் அல்லாஹ் தாலா முழுமைப்படுத்துறதாக அல்லாஹ் தாலா சொல்லி இருக்கிறான். அதனால இப்ப நாங்க எங்களுக்குரிய அந்த இடத்தை அந்த இடத்துக்கு யார் வருவாங்க அப்படின்னா, ஒரு காபிர் வருவாங்க. காபிர் அந்த இடத்துக்குரியவராக மாறுவாரு. அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. பிணை அப்ப முஸ்லிமுக்கு என்ன சொல்லப்படுமெண்டா, இவர் தான் உன்னுடைய பிணை என்றா உனக்கு பகரமாக வந்திருக்கிறவர் உன் இடத்துக்கு இவர் தான். அதுதான் அந்த ஹதீஸுடைய நோக்கம். அதான் எனக்கு புரியாம இருந்துச்சு, அதான் கேட்டேன். ஓகே.
உஸ்தாத் இந்த ம். மாதா தவக்குலு ஃபில் வதா இருக்குல்ல உஸ்தாத், அதுல ஆண் பாலுக்கு எப்படி இருக்குன்னா பெண் பாலுக்கு தவக்குலின்னு தானே வரும். ஆமாம் தவக்குலீன் இன்ஷால்லா அடுத்த பாடம் அதுதான். ஓகே அடுத்த பாடம் அதான் தவக்குலீன். உஸ்தாத் ஹுபஸ் வந்து ரொட்டிங்கும் போது புரோட்டா அத சொல்றாங்களா இல்ல எல்லாமே ஹுபஸ் தான். அரபுல எல்லாமே பிரெட்டாக இருக்கலாம், அதே மாதிரி பரோட்டா இருக்கலாம், அந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே ஹுபஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. சப்பாத்தி நான் எல்லாமே எல்லாமே ஹுபஸ் தான். நீங்க வேணும்னா பேர் வச்சுக்கொள்ளலாம். ஹுபஸ் சப்பாத்தி, ஹுபஸ் நான், ஹுபஸ் வந்து ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. ஓகே உஸ்தாத். ஜஸாக்கல்லாஹ் கயர். அப்ப நாங்க பாடத்தை முடிச்சுக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல சந்திப்போம். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام وعليكم السلام ورحمة الله وبركاته. بارك الله فيكم. جزاك الله خيرا.